அந்த டிபேட் பார்க்கும்பொழுது இட் வாஸ் லைக் சோஷியோ பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்படின்ற ஃபிலிம்ஸ் அதிகமாக வர்றது அதை எதிர்க்கிறவங்க இது சம்மந்தமாக தான் பேசினாங்க. பட் அது ஏதோ ஒரு இடத்துல டைல்யூட் ஆகி காஸ்ட் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு மாதிரி எனக்கு தோணுச்சு. அது எதனால் அப்படி மாறிச்சு? சி எனி பர்சனல் ஃபீல் என்ன? இல்லை, எனக்கு அது நீங்கள் ஒரு டைல்யூட் ஆகி இது மாறல. நானுமே அதை எதிர்பார்க்கணும்னு வச்சுங்களேன். சொல்லும்போது இப்போ அவங்க சொல்லும்போது நிறைய அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள் வருது, அது வேணுமா இல்லை ஜாலியான படங்கள் இருக்கலாமான்னு ஆப்போசிட் சைடில் பேசுகிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நானும் ஆப்போசிட்டில் நம்ம எடுத்தோம்னா எதுவுமே வேணாம், ஜாலியாக ஒரு பஞ்சந்திர மாதிரி ஒரு படம், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி ஜாலியாக அப்படி தான் கேட்பாங்க, அப்படி தான் அந்த டிபேட் போகும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் அது ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆரம்பிச்சதுலேருந்து அது ஜாதி பற்றி போகும்போது கோபிநாத்தே ஒரு கட்டத்தில் சொல்லுவார், நீங்கள் இன்னும் ஜாதியை தாண்டியே வரலன்னு தான் சொல்லுவார். அது வேறு இடத்துல இருந்தெல்லாம் அந்த இடத்துக்கு டைவெர்ட் ஆகலை. ஸோ அது குவைட் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அண்டு பேசினவங்க எல்லாருமே ஜாதி படங்கள் அப்படின்னு சொல்கிறது அது எல்லா படங்களையும் சொல்கிறாங்களா இல்லை குறிப்பாக வந்து அது மாரி செல்வராஜ் சார், ரஞ்சித் சார் படங்கள் தான் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறது போல தான் அந்த டாபிக்ஸ். அது அவங்க பேசும்போதுமே நிறைய பேர் பேரை சொல்லி சொன்னாங்க. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெலிகாஸ்ட் அது பண்ண முடியாது, போட முடியாதுங்கிறதுனால அதை அவங்க கட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். பட் அது குவைட் ஷாக்கிங் தான். அது 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 வந்து அவர்களோட வெற்றி வந்து ஒரு வித பதட்டத்தை சிலருக்கு உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத அதை வந்து உணர முடியுதுன்னு தான் எனக்கு அது ஃபீல் ஆச்சு.